நற்றுணையாவது நமசிவாயவே. தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் 10ஆம் ஆண்டு உலக சித்தர்கள் விழா கொண்டாடப்பட்டது. சித்தர்களை வணங்கும் அற்புதமான சித்தர்களை திருவடிகளை போற்றும் ஒரு அற்புதமான தருணம் இது. வாழ்க தமிழ், வளர்க சித்த மருத்துவம், ஓங்குக சித்தர் புகழ். சித்த திருவடிகளை போற்றி பணிகின்றோம். தென்னாடுடைய சிவனையை பற்றி எல்லாம் அற்புதமான இந்த சித்தர் திருவிழாவிலே கலந்திருக்கக்கூடிய அனைவரையும் எல்லாம் வந்த இறைவனின் சார்பாக இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி போற்றி உங்கள் அனைவரையும் வருக வருக என்று தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக வரவேற்று சித்தர்கள் பாடல்களை இங்கே நினைவு கூறலாம். நன்னி அகத்தியர் மூல புண்ணாக்கீச நற்றவற்று புலத்தியரும் பூனை கொண்ட நன்னி சிந்தையுன்னி சிரத்தையாம் வாழ்கவே வாழ்க என் நன்னி திருவடி, வாழ்கவே வாழ்க மனமறுத்தான் பதம், வாழ்கவே தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளிலே இந்த அற்புதமான வாய்ப்பினை நல்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி மனமொழி மொழிகளால் பணிந்து வணங்கி இந்த சித்தர் விழாவிற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றோம். இன்பமே சூழ்ந்து எல்லாரும் திருச்சிருந்ததொன்றையான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்ததொன்றையான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்ததொன்றையான் யாவதான வல்லவர் என்னிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அம்பலம் நானதேது நீயதேது நடுவலின் கடேதடா போனதேது குருவதேது கூடிடும் குலாமலை ஆனதேது அறிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம் ராம ராம என்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தோடு பஞ்சபூத பாவிகள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூட வந்து அஞ்சல் அஞ்சல் என்று நம்பளத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம்
ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடது சங்கு சக்கரம் வலது சூழமாமல் எடுத்த பாதம் இம்முடி திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயாவ காண வல்லரோ ஓம் நம சிவாய 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 உருவமல்லவே மல்லொன்றுமே இன்றதல்ல அருமல்ல காலமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாறி நின்றதல்ல அரியதாய் நின்ற மாயை அவர் காண வல்லரே ஓம் நம சிவாய 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 மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து அடுத்துவார் இன்பலம் கவிழ்ந்த போது வேணும் என்று தேடுவார் நண்பலம் கவிழ்ந்த போது நாடும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயை என்ன மாயை ஈசரே ஓம் நம சிவாய 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 அவர் பத்தி சொல்லணும்னா வானம் அப்படிங்கிற உயரத்தை பார்த்து தெரிவிக்கப்பட்டுக் கொள்ளலாம்.
கடல் தன்னுடைய ஆழத்தை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். புயல் தன்னுடைய குரலை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். அதை வீசிக்கொண்டா வானம் தன்னுடைய உயரத்தை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். கடல் தன்னுடைய ஆழத்தை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். வானவை தன்னுடைய வண்ணங்களை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். புயல் தன்னுடைய குரலை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். மயில் தன்னுடைய சிறையை பார்த்து பெருமிதப்பட்டுக் கொள்ளலாம். எந்த தருவாயிலும் பெருமிதப்பட்டுக் கொள்ளாமல் தொடர்ந்து யோக கலையே என்று சொல்லி யோகாத்தை சொல்லி அவர் கூட இருக்க அகங்காரத்தை நீக்கி அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வெற்றி வேலையா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பர்வதாசனம் பர்வதாசனம் யோக முத்ரா ரிலாக்ஸ் அந்த பர்வதாசனம் லகு வஜ்ராசனம் ரிலாக்ஸ் கபோடாசனம் भुजंगासनम कपालासनम राजा कपालासनम आमेयासनम हलासनम योग निद्रे कपालासनम इंद्र कपालासनम 1 2 3 4 दंडासनम 1 2 3 relax இந்த மருத்துவம் மற்றும் வர்மா பாரம்பரிய மருத்துவர் சங்கம் இன்றைக்கு மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. சித்தர்களின் பெயரால் அவர்கள் அனைவரையும் நான் உணவான வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், பாராட்டுகிறேன். நான் அன்புப்பாமா என்று ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறேன். என் பெயரில் இருக்கிறது அன்புப்பாமா, அன்பு பார். அதனோட எனர்ஜி புக்ஸ் என்று ஒரு நிறுவனம் உருவாக்கி அவைகளிலே 158 சித்த மருந்துகளை தயாரிக்கிறது. அதில் ஒன்றில் கூட கெமிக்கலே கிடையாது. அனௌன்ஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு அதில் ஏதாவது கெமிக்கல் இருக்குன்னு நீங்கள் யாராவது ப்ரூவ் பண்ணால் ஆன் த ஸ்பாட் ஐ வில் ஷோ யூ ஒன் லேக் ருபீஸ். இம்பாசிபிள் இம்பாசிபிள். இதெல்லாம் எதை வைத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது? சித்தர்கள் சொன்ன நாலேஜை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக உருவாக்கியிருக்கிறது. அதான் டிஃபரன்ஸ். தெர்மோரெகுலேஷனும் அதை ப்ராப்பராக அந்த மருந்து எந்த டிகிரியில் அது பஸ்பமாகிறது, எந்த டிகிரியில் அது பஸ்பமாக போய்விடும், இது எப்படி செய்தால் அது முழுமையாக வேக்காடு அடையும். இதில் ஒரு 50 ஆண்டுகள் அதுக்குள்ளேயே போட்டு உள்ள தோண்டி தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு 2-3 உதாரணங்களை சொல்லியிருக்கிறார். இது அதை தான் நான் பேசிக் கொடுக்கும் போது நண்பர் சித்த மருத்துவம் ஏன் மக்களால் பெருமளவில் வரவேற்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டது வரவேற்கப்படவில்லை என்றால் ஒன்று இம்மீடியட் எஃபெக்ட் இல்லை சார். டக்குன்னு ஒரு மாதம் இருக்குன்னா காய்ச்சல் குறைஞ்சு போகிறது, ஒரு
மாத்திரை போட்டா உடனே வலி சரியா போயிடும். அப்படிப்பட்ட மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இல்லை. இதை நாம் உண்மை அல்ல என்று நிரூபிக்கணும். நிரூபிச்சிருக்கேன். என்னன்னா எக்ஸாம்பிள் உதாரணம் கொடுக்கிறேன். வணிக நோக்கத்துக்காக சொல்லப்படுகிற செய்தி அல்ல, அனைவருக்கும் தெரியும். கொரோனா வந்தது. கொரோனா வந்தவுடனே உலகம் முழுக்க மக்கள் பொறுப்புக்காக செஞ்சு கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் மரணத்தின் எண்ணிக்கை அவ்வளவு இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க. யாராவது ஏன் குற்றம் பண்ணீங்க? சித்த மருத்துவ திரட்டு நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் என்ற 2 மருந்துகளை உலகத்தில் தந்தது. I know many allopathic doctors, they used to collect the preparation from my company to give their children and their family. மேலை நாடுகளில் இருந்து பலர் என்னுடைய நிறுவனத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்ள என்னென்ன காரணம் இருக்கிறது. நம்ம எந்த காரணத்தை கொண்டோம் விலையாக விழாவிற்கு சந்தனம், கோரைக்கிழங்கு, பற்பாடகம், தேய்க்குடல். தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் வடமலை ஐயா அவர்கள் வாரந்தோறும் இலவசமாக வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியமையை பாராட்டி அவருக்கு சங்கத்தின் சார்பாக சிறப்புகள் செய்யப்படுகின்றது. மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்பு கணபதி ஐயா அவர்கள் உடன் இருக்கின்றார்கள். விழாவிலே மருத்துவர் பாலு ஐயா அவர்கள் மூலிகை கண்காட்சியை அமைத்திருந்தார்கள். அந்த மூலிகை கண்காட்சியிலே இடம்பெற்ற ஒரு சில மூலிகைகளை பார்க்கின்றோம். சித்த மருத்துவத்தின் மிகச்சிறந்த ஒன்று மூலிகை. மூலிகை இல்லையேல் சித்த மருத்துவம் இல்லை. சித்தர்களே மூலிகையாக, சித்தர்களே மூலிகைகளை நமக்கு தந்த அதனுடைய பண்பை தந்தார்கள் என்பதை அறிவதற்காக விழாவிலே சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பாராட்டி பரிசுகளை வழங்கிய அற்புதமான ஒரு தருணம். இதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் சித்தர் ஆசி கிடைக்கவும், சித்தர் அருள் பெறவும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த சித்த மருத்துவம் வளர்க, தமிழ் வளர்க, சித்த மருத்துவம் ஓங்கி உயர்க என்று சித்தர்கள் திருவடிகளை வணங்கி சூளுரைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம்.